ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சோறு கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி ஈஸியான ஒரு ரெசிபி சிறுபேரை பொரியல் எப்படி பண்ணன்னு பார்க்கலாம். ஊற வச்சுருந்த சிறுபேரை சட்டியில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டுட்டு வேக வைக்கணும். ஊற வச்சதுனால சிறுபேரை சீக்கிரமாகவே வெந்துடும். இல்லைன்னா குக்கரில் கூட வேக வச்சுக்கலாம். இப்போ இறக்கிட்டு ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக 4-5 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையே காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த சிறுபேரை அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 5-6 கறிவேப்பிலை, 4 பல் பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக பல்ஸ் மோட்டில் குறப்பாக அரைச்சி சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்படியே மிக்சி ஜாரை அலசி ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓரளவு வெந்திருக்கும். மசாலாலாம் இன்னுமே வெந்திருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணணும். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா இறக்கியாச்சுன்னா சிறுபயறு பொரியல் ரெடி ஆயிடும்.